16 வருஷத்துக்கு கலையை தொடங்கிட்டு நல்ல ஒரு என்ஜிஓல நல்ல ஒரு சம்பளத்துல தான் வேலை பார்த்தேன். அங்க நடக்கிற அந்த அரசியல் சூழ்ச்சினாலையும் தமிழ் பெண் அப்படின்றதுனாலையும் நானா என்னுடைய வேலை ரிசைன் பண்ணிட்டு வர வேண்டியதாச்சு. என்னுடைய ஆட்டோபயோகிராபி முத வந்து நீனாசம் அப்படின்ற ஒரு தியேட்டர் இன்ஸ்டிடியூட்ல தான் நாடகமா பண்ணாங்க. அவங்களோட சேர்த்து தான் முதல் பயணம் எடுத்து 2013. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நாடகம் பண்ண முடியாதனால இதை சோலவா கொண்டு போனேன். மங்கையம்மா தான் இதுக்கு வந்து நெறியாளராக இருக்கிறாங்க. ஒரு ஆன்ஸ் வாங்கி ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி போட முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். நான் வேலை விட்டு வந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுல நான் வந்து கடை கேட்டேன், தந்தா பண்ணேன். 50 வயசுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் அப்படி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த கலை வந்துச்சு எனக்கு. இன்னைக்கு முழு நேர வேலையை அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கலை அப்படின்றது சாதாரண கிடையாது. நிறைய பேர் கலைஞர் ஏதோ இன்னைக்கு ஒரு சின்ன புத்தகத்துல வாசிட்டு நாளைக்கு போய் ஸ்டேஜில் பண்றது கிடையாது. இதுக்கு நிறைய ரிஹர்சல் பண்ணணும், முறைப்படி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கிற ஒரு கலையை அட்வொகேசி டூலா எடுத்துக்கிட்டு போறேன் நான். இந்த கலையில பெருசா எனக்கு பில்டிங் கட்டுற அளவுக்கு எனக்கு வந்து பணம் கிடைக்கிறது இல்லை. ஆனா எனக்கு ஆத்ம திருப்தி கிடைக்குது. கலை வடிவுல ஜனங்களுக்கு இதை பார்த்துதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மாதிரி பள்ளிகள்ல இந்த நாடகத்தை நடத்த சொல்லிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 9 மாவட்டத்துல நான் வந்து பண்ணிக்கிறேன். ஆனா சில சீன்களை வந்துட்டு வேற மாதிரி நான் வந்து அமைச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் மெச்சூர்டா இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய நாடகம், பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்தி இருக்கிறாங்க. சோ இந்த நாடகம் மூலியமா எத்தனையோ பேர் வந்துட்டு பயனடைகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்னைக்கு 106வது ஷோ நியூயார்க்ல கொலம்பியால இருக்க பேரை எங்க மாதிரி பாக்குறது எங்களோட பாக்கியம். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு அப்ரிசியேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது நான் உணர்ந்தேன், நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். அந்த பேக்ல வந்து அந்த புடவை எடுத்து நீங்க உணர்ந்தீங்க தெரியுமா? அந்த கை அது உதறிச்சு தெரியுமா? ஏன்னா ஆடி போயிட்டேன் நான். அந்த தருணத்தை நான் உணர்ந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. புடவை கட்டறதுக்காக தான் நாங்க நான் இங்க இருந்து பார்க்கும்போது அதெல்லாம் உணர முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றிமா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு. நேஹா ரிஸ்வான் நீங்க தான் சொல்லணும் ப்ளீஸ். அம்மா ரொம்ப 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 நன்றிமா. நான் ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட வந்து நாடகத்தை பத்தி சொல்லும் போது இதுக்கு மட்டும் இல்ல, குயர் காஸ்டிங் அப்படின்னு நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுத்தோம். இப்போ எத்தனை மூத்த திருநங்கைகள் வந்து இளம் திருநங்கைகள் பல முன்னெடுப்புகள் எடுக்கும்போது ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி. நான் எப்பவுமே என்கிட்ட இருந்து ரேவதி அம்மா கிட்டே இருந்து வர வார்த்தை, சூப்பர் நேஹா பண்ணு, நாங்க வருவேன், நான் வரலனாலும் என்னால முடிஞ்ச உதவி அங்க பண்ணுவேன் அப்படின்னு வார்த்தையோட மட்டும் நிக்காம எடுத்த எல்லா முன்னெடுப்புக்குமே வந்து நின்று இருக்காங்க. இந்த முன்னெடுப்புக்கும் அம்மா வந்து சொல்லும் போதில்ல எனக்கு எதுவுமே வேண்டாம், நம்மளுடைய இந்த ஈவெண்ட்டை நல்லபடியா பண்றோம், நான் அங்க வருவேன், அதை பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னுடைய கடமை இல்லையா? இப்ப இருக்கிற ஜெனரேஷன்காரங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். அது எனக்கு வருத்தமா இருக்குது. ஆனா எங்க காலத்துல அப்படி நாங்க சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சாக்க 10,000 வாட்டி நாங்க சூசைட் பண்ணிட்டு இருக்கணும். எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும்? வாழ்ந்து காட்டணும். நம்மளுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குதோ அந்த சமூகத்துக்கு நாம முன் வைக்கணும். நம்ம தயவு செஞ்சு யாரும் சூசைட் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு வாழ்ந்து காட்டுங்க. நீங்க அது மட்டும் இல்ல, நம்ம பிரைட் பலூசா ஈவெண்ட் எல்லாருக்கும் ஓப்பனா தெரியும். இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ண போறோம். உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. ஏன்னா இது வந்து இந்த முன்னெடுப்பு வந்து அவசியமானு கேட்டா ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நாங்க நிறைய விஷயத்த சொல்லணும் அண்ட் கத்துக்கணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகணும் இந்த பிரைட் மந்த்ல அப்படிங்கிறதுலாம். ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அப்படி இருக்கும்போது அம்மா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட வெள்ளாமொழி புத்தகம் 10 நான் டொனேஷனா தரேன், அந்த புத்தகத்தை அங்க வை, என்ன வருதோ அதை எடுத்து நீ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை நான் கேட்கும் போதுதான் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்புகளை போக முடிஞ்சது. தேங்க்யூ சோ மச் அம்மா. எங்ககிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன அப்ரிசியேஷனை ஸ்பெஷல் கெஸ்டையும் நம்ம அப்படியே கூப்பிடலாமா? தோழர் சுகிர்தா தாரணி அண்ட் டைரக்டர் மேம் நந்தினி வாங்க 2 பேரும் ப்ளீஸ். Thank you ma'am, thank you for joining us